ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திர பாராயணம் பாகம் 17. ஸ்லோகங்கள் 64 67 வரை. ராகம் சாரங்கா. இதுவரை 16 பாகங்கள் 16 ராகங்களில் 63 ஸ்லோகங்கள் பாடியுள்ளோம். இன்று 64 67 வரை சாரங்கா ராகத்தில் பாடுவோம். ஸ்ரீ லலிதா தேவியை பிரார்த்தித்து கொண்டு இந்த ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திர பாராயணம் தொடருவோம். சிருஷ்டிகர்த்ரி பிரம்ம ரூப கோப்த்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூப திரோதானகரீஸ்வரி சதாசிவ अनुग्रहदा पंचकृत्य परायण भानुमंडल मध्यस्था भैरवी भगमालिनी पद्मासन भगवती पद्मनाभ सहोदरी उन्मेष निमिषोत्पन्न विपन्न भुवनावली सहस्रा शीर्षवदन सहस्राक्षी सहस्रपाद अब्रह्मकीट जननी वर्णाश्रम विदायिनी निजज्ञा रूप निगम पुण्य पुण्य फलप्रदा. இந்த 4 ஸ்லோகங்கள் 64 67 வரை பாடினோம். இந்த 4 ஸ்லோகத்தின் அர்த்தம்: சம்ஹாரிணி, உலகத்தை அழித்து பரமாணுக்களாகிற சம்ஹாரம் செய்யும் தமோகுண பிரதானரான ஈஸ்வரனாக இருப்பவள். ருத்ர ரூபா, மேலே சொல்லிய சம்ஹாரத்தை செய்யும் ருத்ரனாக இருப்பவள். திரோதானகரி, பரமாணுக்களாக செய்யப்பட்ட உலகத்தை பிரகிருதியில் திரோதானத்தை லயத்தை அடையும்படி செய்யும் பூர்ணமாயும் சுத்தமாயும் உள்ள சத்துவகுணத்தை பிரதானமாக கொண்ட ஈஸ்வர உருவாக இருப்பவள். ஈஸ்வரி, மேலே சொல்லிய திரோதானத்தை செய்யும் ஈஸ்வர ரூபமாக இருப்பவள். சதாசிவா, சதாசிவனாக இருப்பவள். திரோதானத்தை அடைந்த பரமாணுக்களை மறுபடி வெளிவரும்படி செய்கிறவர் சதாசிவன். அனுகிரகதா, அனுகிரகத்தை செய்பவள், அதாவது மறைந்த பரமாணுக்களை மறுபடி திரும்பி வரும்படி அனுகிரகித்தவள். பஞ்சகிருத்த பாராயணா, மேலே கூறிய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் என்ற 5 காரியங்களையும் செய்வதில் மிக்க முயற்சி கொண்டவள். பானுமண்டல மத்தியஸ்தா, சூரிய மண்டலத்தின் நடுவில் இருப்பவள். பொதுவாய் தியானத்தை கூறும் இடத்தில் சூரிய மண்டலத்தின் மத்தியில் இருக்கும் ஸ்ரீ அம்பாளை தியானிக்கும்படி விதிக்கப்பட்டுள்ளது. பைரவி, பைரவரான ஸ்ரீ பரமசிவரின் மனைவி. பகமாலினி, பகத்தை மாலையாக கொண்டவள். பகம் என்றால் நிறைந்த ஐஸ்வர்யம், தர்மம், யசஸ், ஸ்ரீ, சாஸ்திரியமான ஞானம், அனுபவம், இந்த 6 குணங்களாகும். பத்மாசனா, தாமரை பூவாகிற ஆசனத்தில் அமர்ந்தவள், அதாவது பத்மத்தை ஆசனமாக கொண்ட பிரம்மதேவனாக இருக்கிறவள். பகவதி, ஐஸ்வர்யம் உள்ளவள். பத்மநாப சகோதரி, பத்மநாபனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சகோதரி. காத்யாயினி என்ற பெயருடன் பிறந்தாள் என்று புராணம் கூறுகிறது. உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவலி, தனது கண்களை திறந்தால் உண்டானதும் மூடியதால் அழிந்ததுமான பிரம்மாண்டங்களின் கூட்டத்தை உடையவள். ஸ்ரீ அம்பாள் தேவதை ஆதலால் கண்கள் மூடுவது என்பது இல்லை. ஆகிலும் ஜீவன்களின் கர்மவசத்தால் உலகம் உண்டாவதாயும் அழிவதாயும் அறிந்து கொள்ள வேண்டும். அக்கர்மங்களின் பயனும் தடங்களின்றி ஏற்படுவதற்கு காரணம் ஸ்ரீ அம்பாள் என்று கருத்து. சஹஸ்ர சீர்ஷவதனா, ஆயிரக்கணக்கான தலைகளையும் முகங்களையும் உடையவள். அதாவது எங்கும் நிறைந்த பரபிரம்மனாக இருப்பவள்.
சஹசிராட்சி, ஆயிரக்கணக்கான கண்களை உடையவள். சஹசிரபாத், ஆயிரக்கணக்கான பாதங்களை உடையவள். ஆயிரக்கணக்கான சிரஸ் முதலியவைகள் உள்ளவள். அப்ரம்ம கீட்ட ஜனனி, பிரம்மா முதல் புழு வரை உள்ள சகல ஜீவராசிகளுக்கும் தாயாக இருப்பவள். வர்ணாசிரமவிதாயினி, பிராமணன் முதலிய வர்ணங்களையும் பிரம்மச்சரியம் முதலிய ஆசிரமங்களையும் உண்டு பண்ணினவள். கர்ம காண்டம், பிரம்ம ஞான காண்டம் என வேதம் இருவகைப்படும். நிஜக்யா ரூப நிகம, தனது உத்தரவாக வேதங்களை உடையவள். புண்ணிய பலப்பிரதா, புண்ணிய பாபத்தின் பயனை கொடுப்பவள். புண்ணியத்தின் பயன் ஸ்வர்க்கம் முதலியவைகள், பாபத்தின் பயன் நரகம் முதலியவைகள். இந்த வெள்ளிக்கிழமை 68 4 ஸ்லோகங்கள் பாடுவோம். நமஸ்காரம்.